ஒரு பெண் வந்து தனக்கு கிடைக்காத காதலை வந்து துரத்தி துரத்தி அடையும் பொழுது அது வந்து வில்லத்தனமாக தவறாக வில்லியாக காட்டப்படுகிறது. அப்படியே வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த படையப்பா படத்துல பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன ஒரு விருப்பமில்லாத ஆணை வந்து கட்டாயப்படுத்துறது, திமிரு இந்த மாதிரி எல்லா படத்துலையும் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரன்ல அது வந்து ப்ரேயர் சாங் இது பண்ணுவார், துரத்தி துரத்தி விருப்பமில்லாத பொண்ணை வந்து காதலிக்க வைப்பார். நிச்சயமாயிடுச்சுன்னு தெரிஞ்ச பொண்ணை கூட வந்து அவங்க அக்காவை போய் பார்க்க வச்சோம்னா அவள் லவ் பண்ணுவான்னு சொல்லி ஒரு மேனிப்புலேட்டிவாக பிளான் பண்ணி அவங்க அடைவாங்க, ஆண்கள் அடைவாங்க. இன்னொரு படத்துல பாத்தீங்கன்னா சேது படம் நினைக்கிறேன், கல்ல தூக்கி போட்டுட்டு பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லு, பிடிச்சிருக்கா இல்லையா, நான் இப்போ உங்க தலையில தூக்கி கல்ல போடுற ராம், எனக்கு இந்த இன்டர்வியூ வந்து 20 மினிட்ஸ் கொடுப்பீங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டா நீங்க ஆமாதான் சொல்லுவீங்க. ஸோ அவங்களுக்கு சான்சஸே கொடுக்காம, இன்னொருத்தருக்கு சாய்ஸே கொடுக்காம நம்ம என்ன முடிவு பண்றோமோ அதை வந்து அவங்கள அடைய வைக்கிறது. ஸோ இந்த பிஹேவியர் வந்து ஆன் பண்ணும்போது ஊடகங்கள்ல திரைப்படங்கள்ல அது வந்து ஒரு ஹீரோயிசமா நார்மலைஸ் பண்ணப்படுது, காட்டப்படுகிறது. சரிதான், அது வந்து ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு கம்பீரத்தை காட்டுவதாகவும் ஒரு அந்த ஒரு ஆல்ஃபா மேல் அப்படிங்கிற ஒரு கேரக்டரா அது வந்து அது கம்பீரமா காட்டப்படுகிறது. பார்க்கக்கூடியவர்கள் வந்து அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. ஆனா பெண் வந்து இப்படி செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இருக்கிறதுனால, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தாய்மை புனிதம் அப்படின்லாம் சொல்றதுனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அவங்க இந்த மாதிரி கண்ட்ரோலிங் பிஹேவியர் எடுக்கிறாங்க, அடுத்தவர்கள் மேல ஆதிக்கம் செலுத்துறாங்க. அதே தீவிரமா போய் அவங்கள வந்து கொலை செய்யும் அளவுக்கு இல்ல நெகட்டிவான விஷயங்கள் பண்றதுக்கு தூண்டுது.